Hi friends, welcome to Ahiluarts channel. நான் உமா. இந்த வீடியோல நம்ம ரொம்ப இருக்கதலே சிம்பிளான ஸ்கார்ஃப் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சரிங்களா? இது வந்து வெறும் ஒரே டபுள் crochet மட்டும் தெரிஞ்சா போதும் இந்த ஸ்கார்ஃப் வந்து சிம்பிளா போட்டுறலாம். ஓகேங்களா? இது வந்து நான் ஒரு டீனேஜ் பையனுக்காக பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவும் ஹேட்டும். ஸோ இது வந்து நம்மளோட இந்த பேட்டர்ன் சொந்த பேட்டர்ன்றனால ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஒரு மென்ஸ் ஸ்கார்ஃப் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலாக நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா வித்து வந்து 6 inches இருக்கணும். கண்டிப்பாக 6 inches இருக்கணும். சரிங்களா? அப்புறம் லென்த்து வந்து டோட்டல் லென்த்து எவ்வளோ இருக்கணும்னா 60 inchesலேருந்து 80 inch வரைக்கும் இருக்கலாம். அவங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்காங்களோ அதை பொறுத்து. சரிங்களா? இப்போ நான் வந்து இது டீனேஜ் பையன் தான் அப்படிங்கிறனால நான் வந்து இதை 60 inchesக்கு போட்டிருக்கேன். பாருங்கள் 30 inch. இதை நான் ரெண்டாக மடிச்சிருக்கேன்றனால ரெண்டும் சேர்த்து 60 inch இருக்கும். சரிங்களா? அதனால் இது வந்து நான் 6 inch வித்தில் 60 inch லென்த்துக்கு போட்டிருக்கேன். இதை வந்து நான் சங்கி யானில் போட்டிருக்கேன். சரிங்களா? நான் வந்து நிறைய பேருக்கு ஆக்சுவலாக சங்கி யானுக்கும் சூப்பர் பல்கிக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் அதனால் ரெண்டையுமே இப்போ எடுத்திருக்கேன். பாருங்கள், இது வந்து பாருங்கள், இது வந்து சூப்பர் பல்கி. இதுலேயே பேர் போட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த சூப்பர் பல்கி வந்து 6ஆம் நம்பர் சைஸ் இருக்கும். இதில் நம்ம வந்து 4ply யான் மாதிரி பார்த்தோன்னா இதில் 4 த்ரெட் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து 4 இருக்குது. ப்ளஸ் சூப்பர் பல்கின்றது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து நம்ம விமென்னோடைய கவுல் அந்த மாதிரி போடலாம், கார்டிகன் அந்த மாதிரி போடலாம், ரொம்ப ஸ்கார்ஃப் இந்த மாதிரி ஷாலு ஸ்கார்ஃபு பாஞ்சோ அந்த மாதிரி போடலாம். பட் சங்கி யானுங்கிறது இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஷைனியாக இருக்குது இல்லையா, இது வந்து கொஞ்சம் சொரன்னு இருக்கும். இதை வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஜென்ஸ்க்கு பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நீங்கள் இந்த ரஃப் ஹேண்டில் பண்ணுற ஐட்டம்ஸ், அதாவது இந்த சோப் கேஸ் பண்ணுறது இல்லை டிஷ்யூ பண்ணுறது, பாத்ரூமில் வைக்கிறதுக்காக டிஷ்யூ பண்ணுறதுக்கெலாம் வந்துட்டு சங்கி யான் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த சங்கி யானை தான் வந்து இந்த இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து பசங்களுக்கு அவங்க வந்து ரஃப் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த நீங்கள் ரெண்டில் எது எடுத்தாலுமே நீங்கள் வந்து 10 mm ஹூக்கு தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து 10 mmன்னு எழுதியிருக்கோம். அது சரியாக தெரியுதான்னு தெரியல இந்த கலருக்கு. பட் இதுலேயே பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து 10 mm தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போது இதில் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். நீங்கள் இந்த இதில் பண்ணுறதா இருந்தால் தான் இப்போ நான் சொல்ல போகிற கவுண்ட்டு, இப்போ நான் சொல்ல போகிற பேட்டர்ன் வரும். இல்லை எனக்கு வந்து சங்கி யான் கிடைக்கலப்பா, ஆனால் வந்து நான் இந்த இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சாதாரணமாக நம்மளுடைய 4ply யானை இருக்கு இல்லையா, இந்த 4ply யானையே எடுத்து 2 ஸ்ட்ராண்டை ஒன்றா வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து எவ்வளோ இது பாருங்கள், 4ply யான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஹூக் சைஸ் யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னா crochet ஹூக் சைஸு இதில் கொடுக்கல. பட் இதை வந்து நம்ம 6 mmலேருந்து 5 mmலேருந்து 6 mm வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 ஸ்ட்ராண்டை நீங்கள் சேர்த்து எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த பெரிய இது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி 2 4ply யான், இது நாம் சாதாரணமாக யூஸ் பண்ணுற அக்ரிலிக் 4ply யான் தான். இது ரெண்டையும் சேர்த்து முடிச்சு போட்டு இப்போ ஒரு ஸ்டாண்டுக்கு 5 mm ஹூக்குனா 2 ஸ்டாண்டுக்கும் சேர்த்து 10 mm ஹூக்கு யூஸ் பண்ணலாம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 கலரில் 2 ஸ்ட்ராண்ட் எடுத்து அதுவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இந்த சங்கி யான் கிடைக்கலனா, சங்கி யான் கிடைச்சிதுன்னா நீங்கள் அதே கலரே அந்த யானையே யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான பேட்டர்னுங்க, ரொம்பலாம் டைம் எடுக்காது. நீங்கள் டக்குன்னு முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம பெரிய ஹூக் யூஸ் பண்ணுறோம், பெரிய யான் யூஸ் பண்ணுறோம், அதுவும் வளர்ந்துட்டே போகும். இதில் நான் மொத்தமே ஒரு 70-80 ரோ கூட போட்டிருக்க மாட்டேன், அந்த அளவுக்கு தான் இதாக இருக்கும். சரிங்களா? ஸோ எப்பயும் போல் ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டு இதில் வந்து நீங்கள்
16 செயின் போடுங்க. 16 செயின். ஏன்னா நமக்கு வந்து மொத்தம் 15 ஸ்டிச் இருக்குது இதில். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே ரோல் ஆரம்பிப்போம் இல்லையா, அதுக்காக வேண்டி ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போடுவோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 செயின் நான் இப்போ போட்டிருக்கேன். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. என்ன சாரிங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே, 16 செயின் நான் இப்போ போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ செயின் போட்ட பிறகு நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச்சு மாதிரி தெரியும். ஆனால் நம்ம சிங்கிள் க்ரோஷே போடும்போது சுருங்கிரும் இல்லையா. ஸோ செயின் போட்டுட்டு எப்போவுமே அளத்து பார்க்காதீங்க. செயின் போடாமல் செயின் போட்டு ஃபஸ்ட்டு ரோ போட்ட பிறகு நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு எப்பவுமே திருப்பிக்கோங்க. நம்ம அந்த பேக்கில் இருக்கிற ஹம்பில் தான் ஒர்க் பண்ணுவோம். அப்போ தான் பின்னாடியும் பாருங்கள் 2 பக்கமுமே வந்து நம்மளுக்கு அந்த வி வந்து சேம் ஃபினிஷிங்காக இருக்கும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பின்னாடி திருப்பி இதில் சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஓகேங்களா? ஸோ 1 2 3. உங்களுக்கு அதை போடும்போதே தெரியும் எது வந்து பேக் ஹம்ப்னு சொல்லி. நம்ம சிங்கிள் க்ரோஷே வீடியோ தனியாக போட்டிருக்கோம் இல்லையா, பிகினர்ஸ் வீடியோவில் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் வந்து நம்ம தெளிவாக காமிச்சிருப்போம் எது வந்து பேக் ஹம்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இப்படி போட்டால் தான் நம்மளுக்கு இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கமும் அந்த வி தெரியுது இல்லைங்களா, அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப பெரிய யானை, ரொம்ப பெரிய ஹூக்குங்கிறனால டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் உட்காந்திங்கன்னா வாட்டர் ஸ்டிச்சில் ஒரு 3 ஹவர்ஸில் இதை போட்டு முடிச்சிடலாம். 60 இன்ச்சஸ்க்கும் சேர்த்தே சொல்கிறேன். ஸோ 15 செயினை 15 ஸ்டிச்சு வேணுன்றதுக்காக நம்ம வந்து 16 செயின் போட்டு இதில் போட்டிருக்கோம். இது ஒரே ஒரு பேட்டர்ன் தான், ஒரே ஒரு ரோ தான் திரும்ப 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 போட போகிறோம். நீங்கள் ஒரு 4 ரோ போட்டு அதை அப்படியே 4 ரோவையும் ரிப்பீட் பண்ணுங்கள். அந்த மாதிரிலாம் காம்ப்ளெக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இப்போது 15 இன்ச்சு 15 ஸ்டிச் இருக்குது நமக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ நான் மெஷர் பண்ணுறேன். பார்த்திங்களா, நம்மளுக்கு 8 இன்ச்சு இருந்தது, இப்போது 7 இன்ச்சு தான் இருக்குது. 7 இன்ச்சு கூட இல்லை, 6.5 இன்ச்சு தான் இருக்குது. நான் இழுத்து பிடிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். இப்போது 2 செயின் போடுங்க. நீங்கள் 3 செயின் போட்டிங்கன்னா டபுள் க்ரோஷே இந்த ஹூக்குக்கு 3 செயின் வந்து டபுள் க்ரோஷே அளவுக்கு இருக்காது, ட்ரிபிள் க்ரோஷே அளவுக்கு ஹைட் ஆயிரும். ஸோ நீங்கள் 2 செயின் மட்டும் போட்டு டர்ன் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை விட்டுருங்க. செகண்ட் ஸ்டிச்சிலேருந்து 4 டபுள் க்ரோஷே போடுங்க. ஸோ உங்களுக்கு செயின் 2ஓட சேர்த்து 5 டபுள் க்ரோஷே கணக்குக்கு. சரிங்களா? ஸோ 1 2 3 4. இப்போ இந்த 4 டபுள் க்ரோஷேனா இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட சேர்த்து 1 2 3 4 5 செயின் இருக்குது, 5 ஸ்டிச் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு மிச்சம் வந்து 10 ஸ்டிச் இருக்கும். இதை மட்டும்தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் 5 5 பிரிச்சுருக்கீங்க. இதில் 5, இந்த பக்கம் 5, நடுவில் 5. ஸோ இந்த நடுவில் இருக்கிற 5ல் 2 ஸ்டிச்சை விட்டுட்டு 3ஆவது ஸ்டிச்சு, அதாவது நடுவில் இருக்க 5ல் நடு ஸ்டிச்சு நீங்கள் இந்த பக்கம் இருந்து கவுண்ட் பண்ணிங்கனாலும் இந்த பக்கம் இருந்து கவுண்ட் பண்ணிங்கனாலும் 8ஆவது ஸ்டிச்சில் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஷெல்லு போடுறோம். ஷெல்லு எப்படி போடுவோம், 2 டபுள் க்ரோஷே,
ஒரு செயின், மறுபடியும் அதே ஸ்டிச்சில் 2 டபுள் crochet. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த பக்கம் 5 ஸ்டிச்சுக்கு 5 போட்டாச்சு. இந்த நடுவில் இருக்க 5 ஸ்டிச்சுக்காக 1 2 இந்த செயினோட சேர்த்து 3 4 5. ஸோ இந்த பக்கம் 2 ஸ்டிச்சு விட்டுருக்க மாதிரியே இந்த பக்கமும் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் இது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து உள்ளே போயிடும். ஏன்னா நம்ம 5 ஸ்டிச்சு போட்டிருக்கோம் இல்லையா அதில், அதனால் அதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ 1 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் டபுள் crochet. மிச்சம் உங்களுக்கு 5 ஸ்டிச் இருக்கும். 5லையுமே டபுள் crochet. 1 2 3 4 இந்த 5வது ஸ்டிச்சிலையும் 5. அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் பேட்டர்னே. இப்போ நான் வந்து இன்னொரு ரோவும் இதே மாதிரி போடுறேன் உங்களுக்கு, அப்போ தான் கரெக்டாக வரும். ஏன்னா இப்போ நீங்கள் 2வது ரோ வந்து நம்ம சிங்கிள் crochetல போட்டிருப்போம், 3வது ரோ தான் வந்து டபுள் crochetல போடுவோம் இல்லையா? ஸோ 1 2 செயின் போட்டு திருப்பிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒவ்வொரு இது முடித்தோடனே கவுண்ட் பண்ணுங்கள் 15 ஸ்டிச் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு இப்போ பாருங்கள், இந்த பக்கம் பார்த்தாலும் சரி இந்த பக்கம் பார்த்தாலும் சரி ஒரே சைஸ் தான் இருக்கணும் இல்லையா? அதுக்காக. ஸோ 1 2 3 4, அதாவது ஃபஸ்ட்டு இருக்க செயின் 2ஓட சேர்த்து 5 ஸ்டிச்சு இப்போ வந்திருக்கும். கரெக்டாக? இப்போ வந்து இந்த நடுவில் ஒரு செயின் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த ஒரே செயினில் வந்து 4, அதாவது 2 டபுள் crochet, செயின் 1, மறுபடியும் 2 டபுள் crochet. ஓகேங்களா? அப்புறம் எப்பயும் போல் இந்த 2 ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணிட்டு, அதாவது இந்த 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்க டபுள் crochetல 1 2 3 4. இந்த 5வது இதில் கண்டிப்பாக போடுங்க. அதுக்கு தான் வந்து நான் இந்த ரவுண்டையும் கேமராலே போடுறேன். இப்போ இந்த 2 செயின் போட்டிருப்போம் இல்லையா? அதில் வந்துட்டு இந்த ஒரு இதை மட்டும் எடுக்காதீங்க, 2 இதையும் 2 ஸ்ட்ராண்டை எடுத்து ஒரு டபுள் crochet போடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் இந்த இடத்துல ரொம்ப கேப் இருக்காது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதே தான் ஃபுல்லாக கன்டினியூ பண்ண போகிறோம். திரும்பியும் செயின் 2 போட்டு இதை ஃபுல்லாக டபுள் crochet. இங்கே வந்தோடனே 2 டபுள் crochet, செயின் 1 2 டபுள் crochet. அப்புறம் இந்த இடத்துலையும் இந்த செயின் 2ல் 2 ஸ்ட்ராண்டை எடுத்து சிங்கிள் டபுள் crochet போடுவோம். ஸோ இதுதான் ஃபுல்லாகவே நம்ம பேட்டர்னில் ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே அதே பேட்டர்ன் தான். தெரியுதா? 2 டபுள் crochet, செயின் 1, அப்புறம் அந்த செயின் 1ல் அடுத்த ஷெல்லு போட்டுகிட்டே வரப்போகிறோம். ஓகேங்களா? கடைசி ரவுண்டு இப்போ முடிச்சிட்டோன்னு நினச்சிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் இப்போ நம்ம 2 ரவுண்டு தான் போட்டிருக்கோம். 2 ரவுண்டே வந்து நம்மளுக்கு என்ன சைஸில் இருக்குன்னா 3 இன்ச்சு, அதாவது ஒரு ரவுண்டு வந்து 1.5 இன்ச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் 2 ரவுண்டுக்கு 3 இன்ச்சுனா 60 இன்ச்சுக்கு எத்தனை ரவுண்டு கம்மியாக தான் வரும் அப்படின்னு கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபுல் லென்த்து போட்டுட்டீங்க. ஃபுல் லென்த்தை போட்டுட்டு முடிக்கும் போது என்ன பண்ணணுன்னா செயின் 1 போட்டுட்டு சிங்கிள் crochet. ஏன்னா நம்ம சிங்கிள் crochetல தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ முடிக்கும் போது சிங்கிள் crochet போட்டு முடித்தா தானே அந்த இது ஸ்டிஃபாக இருக்கும் பார்டரு. ஸோ 1 2 3 4 5. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் crochet. 1 2 அந்த செயின் 1லையும் சிங்கிள் crochet. ஏன்னா அதை சேர்த்து தான் நம்மளுக்கு 15 ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா?
அதுக்கப்புறம் அடுத்ததில் 1 1 மிச்சம் இருக்கிற 5லையும் ஒரு சிங்கிள் crochet போட்டு முடிச்சிடுவோம். இந்த செயின் 2வை மறக்காதீங்க. ஏன்னா இந்த பக்கம் 5 வரணும்னா அந்த செயின் 2லையும் நம்ம ஒரு ஸ்டிச்சை கணக்கு வச்சா தான் முடியும். அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் இருக்கிறதுலே ஈஸியான பேட்டர்ன். நீங்கள் யாருக்காவது உடனே அவசரமாக பண்ணணும், gift கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? நான் முதல்ல சொன்ன மாதிரி சங்கி யான் கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் சாதாரண 4 யான்லேயே 2 ஸ்ட்ராண்டாக கட்டி சங்கி யானை யூஸ் பண்ணிக்கலாம். 10 mm ஹூக் யூஸ் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு என்னென்னா அந்த சைஸ் வேணும். அப்போ தான் இந்த சைஸில் குண்டு யான் இருந்தால் தான் இந்த ஹூக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த ஹூக் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து 15 ஸ்டிச்சே வந்துடுது. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸை நீங்கள் பண்ண இதை வந்து நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா இன்ஸ்டாகிராமில் அஹிலுஆர்ட்ஸை டேக் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை போடுங்க. நம்ம இப்போ இன்ஸ்டாகிராமில் இருக்கோம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸ்புக் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. பாய்.